நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, நிறைய பிரச்சனைகளை நீங்க அழுது ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே வரல, என் கண்ணில் எல்லாரும் சொல்றாங்க நீ என்ன அழுதுகிட்டே இருக்கிற, எப்பவுமே நீ இப்படிதான் இருப்பியா, ஒரு நாள் கூட உன் முகத்துல சிரிப்பை பார்க்க முடியலையே, சந்தோஷத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்க பார்த்து அநேகர் உங்களை கேவலமா பேசி கொண்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 84 அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள். அதுல 6வது வசனம் அழகாக சொல்லப்படுது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அப்படின்னு சொல்லப்படுது. அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க நடந்து ரொம்ப நெருக்கத்துல நீங்க இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லை, அவைகளை நான் எல்லாவற்றையும் மாற்றி வாழ்க்கையில ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய காரியத்தையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற நாள் இந்த நாள். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அழுதீர்களோ, அல்லது சில மனிதர்களுக்கு முன்பாக சில மனிதர்கள் உங்களை அழ வைத்தார்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்க பலத்துக்கு மேல பலனடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பாருங்க, நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம நினைப்போம், ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் தேவன் என்ன இந்த பாதை நடத்துகிறார், எதுக்காக தெரியுமா? உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு, இன்னும் உங்களை பலப்படுத்துறதுக்கு, நீங்க எந்த ஒரு விதத்திலும் தேவனை விட்டு நீங்க பின்வாங்காம இருப்பதற்கு தேவன் சில காரியங்களுக்குள்ளா உங்களை நடத்தி உங்க ஆத்துமாவிலே ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. உங்க கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், அது நிச்சயமாக மாறும். அது ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி இது எப்படி மாறும், அவங்க இல்லை இவங்க இல்லை, அதெல்லாம் மாறுறதுக்கு சான்சஸே இல்லை, அது அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். இல்லை, தேவன் உங்களுக்காக ஒரு மனுஷனை ஏற்படுத்துவார். கோலியாத்து பல நேரத்துல நின்று ஆக்ரோஷமா பேசினான், அவனை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு தாவீதை எழுப்பினது போல உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கி உங்க புலம்பலை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த நாளிலே செய்வார். உங்களுக்காக ஒரு மனுஷனை எழுப்புவார், உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், உங்களுக்காக தேவன் யுத்தங்களை செய்வார். அதனால பயப்படாதீங்க. உங்க அழுகையின் நாட்கள் மாறும். உங்க பலனத்துக்கு மேல பலன் அடைவீங்க. எந்தெந்த காரியத்துல பலவீனமா இருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இந்த நாளிலே ஒரு புதிய பலத்தை கொடுப்பார். ஞானத்திலே ஒரு புதிய பலன், சரீரத்திலே ஒரு புதிய பலன், குடும்ப வாழ்க்கையில ஒரு புதிய பலன், படிப்பில ஒரு புதிய பலன், வேலையில ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரிப்பாராக. God bless you.